இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா. ரமதானிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்திலே எங்களுக்கு மிகவும் வற்புறுத்தி செய்யுமாறு சொல்லப்பட்ட இபாதத்துகளில் குர்ஆனுடைய பங்கு பெரிதும் பங்கு வகிக்கின்றது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்த் யௌமல் கியாமா. அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள், குர்ஆனும் நோன்பும் மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே போய் ஷஃபாஅத் செய்கின்றன, அந்த அடியானுக்காக பரிந்துரை செய்கின்றன என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். குர்ஆன் போய் பரிந்துரை செய்யும், யா அல்லாஹ், இந்த அடியான் இரவையிலே முழித்திருந்து என்னை ஓதினான், என்னிலே இருக்கின்ற நனவுகளை எடுத்துக்கொண்டான், அதன்படி அமல் செய்தான், யா அல்லாஹ், இந்த மனிதரை மன்னித்து விடு, என்னுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள் என்பதாக குர்ஆன் பரிந்துரை செய்யும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அதே நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே எப்படி பரிந்துரை செய்யும் தெரியுமா? யா அல்லாஹ், சுபஹ் தொழுகைக்கு பின்னர் இருந்து இந்த மனிதன் நோன்பு நோற்றிருந்தான், பசியோடு இருந்தான், வயிற்று பசியையும் அவன் காத்திருந்தான், அதே நேரத்திலே அவனுடைய இச்சைகள் ஆசைகளையும் அவன் கட்டுப்படுத்தி கொண்டு எந்த விதமான தப்பும் செய்யாமல் என்னை சரிவர நிறைவேற்றிருக்கிறான். யா அல்லாஹ், எனவே என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு இந்த மனிதனுக்கு சுவனத்தை வாஜிபாக்கி விடியா அல்லாஹ் என்று இந்த நோன்பும் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்பதாக அல்லாஹு தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அவர்கள் அந்த நோன்புடையவும் ரமலானுடையவும் குர்ஆனுடைய ஷஃபாஅத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி என்றால், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், சுவனத்திலே ஒரு கதவு இருக்கிறது, யுகாலு லஹு ரையான், அதற்கான பெயர் ரையான் என்று சொல்லப்படும். யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, மறுமை நாளையிலே நோன்பாளிகள் மாத்திரம் அதனுள்ளே நுழைவார்கள். வலா யதுகுலு மஅஹும் அஹதுன் கைரஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அந்த கதவினால் நுழைய முடியாது. அல்லாஹு தஆலா மறுமை நாளையிலே கேட்பான், ஃபைன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று கேட்பான். அதற்கு பின்னால் அந்த நோன்பாளிகள் எல்லோரும் அந்த கதவின் மூலமாக உள்ளே சென்றதன் பின்னால் அந்த கதவுகள் மூடப்படும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல் குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டது, ரமதானுக்கான விசேடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஓதுகின்ற ஓதுகின்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் எமக்கு நன்மை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், எப்படி என்றால், குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும் என்பதாகவும், அப்பொழுது கேட்கப்படுகிறது அலிஃப் லாம் மீம் என்றால், அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. எனவே அதற்கு 30 நன்மைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த நோன்பு காலத்தில் இந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எமக்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா:
வினா இலக்கம் 10. மறுமை நாளில் நோன்பாளிகள் நுழையும் வாயிலின் பெயர் என்ன? மறுமை நாளில் நோன்பாளிகள் நுழையும் வாயிலின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.